அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஆகிபத்துல் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ஹாத்தமில் அன்பில் முர்சலீன் அம்மா பாத் ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபீ ஷானி ஹபீபிஹி தஅலீமு வ தக்ரீமு வ முஹ்பிர வ ஆமிரா இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. பெருகி வரும் கருணையினால் பேருலகை காத்து வரும் மாபெரும் இறைவனுக்கே மங்கா புகழ் அனைத்தும். வான்மறை வகுத்தளித்து வையகத்தை செழிக்க வைத்த வற்றாதை வாஞ்சை கொண்ட நம் நபிக்கே சாந்திகளாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஹைரு தாலிபின், எவ்வளவோ ஹைரு தாலிபை நம்ம பார்த்துருப்போம். சஹாபாக்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க 2 பேரோட காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு அங்கியை கொடுத்துட்டு போயிருப்பாங்க. இதை நீங்கள் உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்ட்டு. இவங்களும் கொடுக்க போவாங்க. கொடுக்க போன சென்ற இடத்துல அதாவது இவங்க என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உமர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க காலத்தில், அவங்க ஹிலாஃபத்திலே இவங்களை நம்ம கண்டுபிடிக்க முடியலை. அடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் ஒரு மனிதர் வருவார். அவர் யமன் நாட்டுக்காரர். அவர்கிட்ட விசாரிக்கும் போது இந்த மாதிரி இவர் இந்த இடத்துல இருக்காருன்னு தெரிஞ்ச உடனே 2 பேரும் தேடி போவாங்க. சென்ற இடத்துல உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒட்டகத்தை மேய்த்து கொண்ட நிலையிலே தொழுது கொண்டு இருப்பாங்க. தொழுது கொண்டு இருக்கும்போது தொழுவை முடிச்சிருவாங்க. தொழுவை முடிச்சுனே இவங்க 2 பேரும் போய் 2 கலிஃபாக்களும் போய் முதல் சலாம் சொல்லுவாங்க. சலாத்தை முடித்துட்டு இந்த மாதிரி நான் வந்திருக்கோன்னு எடுத்து சொல்லுவாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த அங்கியை கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு, சரி இந்த மாதிரி நீங்கள் நம்ம உம்மத்துக்காக துவா செய்யுங்க, இறைவனிடம் அஞ்சுங்க அப்படின்னு சொல்லி சரி போயிடுவாங்க. பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொடுக்க வேண்டிய நம்ம கொடுத்தாச்சு போவான்னு போயிடுவாங்க. போய் இருக்கும்போது என்னென்னா திரும்பி பார்ப்பாங்க, சஜிதாலே ரொம்ப நேரம் கடந்த மாதிரியே தெரியும். இவங்க என்னப்பா சஜிதாலே கிடக்காரு என்ன பார்க்கும்போது, அதுக்கு முன்னாடியே அவங்க என்ன துவா செய்வாங்க என்று சொன்னால், என்னோட இறைவனே, இந்த உலகத்தில் உள்ள அனைத்து முஸ்லீம் மன்னிச்சு விடு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவ்வளோ நேரம் அந்த துவாவை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அது முடிஞ்சோடனே இந்த மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது சஜிதாலே கிடக்கும்போது என்னென்னு போய் ரொம்ப தூரம் போய் வந்தவங்க 2 கலிஃபாவை பார்க்க வருவாங்க. பார்த்த உடனே உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அவங்க கேட்பாங்க, ஏன் வந்தீங்க? அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றுக்கொள்ளலை. அல்லாஹ் எவ்வளோ ஏற்றுக்கொண்டானா, நீங்கள் கொஞ்ச நேரம் தாமதமாக வந்திருந்தா அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றுக்கொண்டான். இப்போ அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு என்னன்னா, ரபிவா முலார் அந்த கூட்டத்தாருடைய ஆடுகளோட ரோமத்தில் எவ்வளோ முடி இருக்குமோ அவங்க அவ்வளோ பேர் தான் முஸ்லீம்கள் மன்னிப்பை ஏற்றிருக்கான். ஸோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்கன்னா இவங்க சாதாரண தாபியும் இல்லை. இன்னொரு கவுல்லையும் வருது, அவங்க வலது தோலில் அடிப்பகுதியிலையும் உள்ளங்கையிலையும் வடு இருக்குன்னு ஒரு இது வருது. அது ஏன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அலி ரலியல்லாஹு அன்ஹு சந்திப்பாங்க என்று சொல்லி தான் வருது. அது மட்டும் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல் வைத்திருந்த அன்பு இன்ன வர உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்து வந்தவங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க முடியல. ஒரு நாள் உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அம்மா நீங்கள் போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு போன இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்க்க முடியல. அது மட்டும் இல்லை, உஹது போரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல் அன்பு என்னன்னா, உஹது போரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல்லு உடைந்து விடும் என்று உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு செய்தி வந்த உடனே, என்னது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல்லு உடைந்து விட்டதா அப்படின்னு எந்த பல்லுன்னு தெரியாது. அம்புட்டு பல்லையுமே தட்டிக்கிடுவாங்க உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அது மட்டும் இல்லை,
ஏனென்று சிறந்த ஒரு தாலிபன் என்று அது தாலிபன் என்று சொன்னாங்கன்னா அது சாதாரண விஷயமா இருக்காது. உமர் ரலியல்லாஹு அன்ஹுவும் அலி ரலியல்லாஹு அன்ஹு 2 பேரும் சந்திக்க போகும்போது அந்த சஜிதால கிடக்கும்போது பார்ப்பாங்க, இவர் நல்ல இறைவனிடம் கேட்குறவர் தான் இருக்காரு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா இவங்க எவ்வளோ பெரிய ரஹ்மத்துல்லாஹி, அவங்க உவைஸுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சிருப்பாங்க. இவர்கள் மரணம், வீர மரணம் எப்படி இருந்துச்சு என்று சொன்னால், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இரண்டு பேருக்கும் போர் நடந்து கொண்டிருந்தது. என்ன போர் என்றால், சிப்பின் போரில் இவங்க வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட குழு. அவங்க இதில் வந்து இவங்க வீர மரணம் அடைஞ்சாங்க. ஒரு சாதாரண ஆள் இல்லை. இவங்க ஒரு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ சஹாபாக்கள்லாம் பேசியிருப்பாங்க. ஆனால் இவங்க சொல்கிற அலி ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சந்திக்க போகும்போது நான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உவைஸுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எப்படி நீங்கள் பார்த்துருக்கவே முடியாதுன்னா, அல்ல எனக்கு 100 உருவத்தை காமிக்கலை, எனக்கு 100 வச்சு காமிச்சான் அப்படின்னாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்டாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து இந்த 2 புருவம் ஒட்டி இருக்குமா ஒட்டி இருக்காதான் கேட்குறப்போ அவங்களுக்கு வந்து ஒரு திருக்கிட்டாங்க. உடனே இவங்க சொன்னாங்க, இந்த 2 புருவமும் ஒட்டி இருக்கும் அப்படின்னாங்க. அதனால ஒரு சாதாரண ஆள் இல்லை. என்னென்று சொன்னால், நம்ம எவ்வளவோ சஹாபாக்களை பற்றி பேசியிருப்போம். தாபியங்கள் சொல்லுகின்றால் இவங்க ஒரு சிறந்த தாபியர் என்று சொல்லுவார்கள் பெரிய இமாமார்கள். இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.